ஒரு காட்டுல புறாவும் எறும்பும் நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. அது மழைக்காலம் என்பதால் புறா எறும்பிட்ட சொன்னது, நண்பா, இன்று ஆற்றுல வெள்ளப்பெருக்கா இருக்குது, எனவே நீ அதன் பக்கம் போக வேண்டாம். உடனே எறும்பு புறாவிடம் சவால் விட்டது, எனக்கு நீச்சல் தெரியும், நான் ஆற்றுக்குள்ள சென்று யார் என்பதை உனக்கு காட்டுறேன். அன்று மாலை பொழுதில் புறா சாப்பிட்டு விட்டு மரத்தின் கிளையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. ஆற்றின் மறுமுனையில் இருந்த எறும்பு நீச்சல் அடிப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தது. என்னையவா நீ குறைத்து மதிப்பிடுகிறாய்? இன்று நான் எப்படி திறமையானவன் என்பதை உனக்கு காட்டுகிறேன். ஐயோ, இவன் நம்ம சொல்வதை கேட்கவே மாட்டானா? ஆற்றில் குதிச்சிருவானோ? ஏய் புறா, எங்க பாரு, நான் ஆற்றில் குதித்து விளையாட போறேன். ஜாலி ஜாலி. ஐயோ, நான் தண்ணிக்குள்ள மூழ்கிறேனே, யாராவது காப்பாற்றுங்களே, புறா சொன்னதை கேட்காம இப்படி செஞ்சிட்டனே. ஐயோ, யாராவது எனக்கு உதவி செய்யுங்களே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ புறா, எனக்கு நீ உதவி செய்ய மாட்டியா? உடனே புறா மரத்தில் இருந்து இலையை பறித்து போட்டுவிட்டு, இந்த இலையை பிடித்து பத்திரமாக வா. சாரி நண்பா, உன் பேச்சை கேட்காம சென்று நான் சாக பார்த்தேன். இன்று நீ எனக்கு உதவி செய்யாமல் இருந்தா நான் தண்ணிக்குள்ள மூழ்கி செத்து போயிருப்பேன். என்னை காப்பாற்றியதற்கு ரொம்ப நன்றி. பரவாயில்லை நண்பா, நிச்சயம் ஒரு நாள் நான் உனக்கு உதவி செய்வேன். என்ன, நீ உதவி செய்வாயா? குட்டி எறும்பு புறாவுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? என்னால் முடிந்த உதவியை நான் செய்வேன். சரி, பார்ப்போம். இருவரும் பேசிவிட்டு அவரவர் வீட்டிற்கு சென்றனர். ஒரு அதிகாலை பொழுது வேடன் ஒருவன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்குள் வந்தான். காட்டிற்குள் வந்த வேடன் தூங்கிக் கொண்டிருந்த புறாவை பார்த்தான். அடடே, இன்று நமக்கு சரியான தீனிதான். கொழுக்கொழுவென்று இருக்கிறது இந்த புறா என்று கூறிவிட்டு தன்னுடைய அம்பை புறாவை நோக்கி குறிவைத்தான். இதை அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த எறும்பு, அடே வேடா, நீ என் நண்பனையாய் கொல்ல பார்க்கிறாய்? இரு, நான் இன்று உனக்கு சரியான பாடத்தை கற்றுத்தருகிறேன் என்று கூறிவிட்டு வேடனின் காலில் பலமாக கடித்தது. வேடன் வலி தாங்க முடியாமல் கத்தவே வேடனின் குறி தவறியது. குறியிலிருந்து தவறிய புறா சற்று சுதாரித்துக் கொண்டு பறந்தது. பிறகு எறும்பை சந்தித்த புறா, உன் உருவத்தை வச்சு உன் திறமையை நான் தவறா எடை போட்டுட்டேன். இன்று நீ என்னை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் நான் இன்று வேடனுக்கு இரையாகி இருப்பேன். அன்று நீ என்னை ஆற்றில் இருந்து காப்பாற்றினாய், இன்று நான் உன்னை வேடனிடமிருந்து காப்பாற்றினேன். ஆபத்தில் இருக்கும் பொழுது உதவுபவனே உண்மையான நண்பன்.